श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकला भवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधं वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். தத்துவபோதத்தில் நம்ம பார்த்தோம், 5 தலைப்பில் ஆசிரியர் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு அதிகாரித்துவம், அதுக்கடுத்தது ஜீவ விசாரங்கிற தலைப்பு, அதுக்கடுத்தது ஈஸ்வர விசாரம். அங்கே தான் சிருஷ்டி வரும், எப்படி இது உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அதுக்கடுத்தது மகா வாக்கிய விசாரம், உபனிஷத்துக்கள் இருக்கிற மகா வாக்கியங்களை பற்றி ஒரு வாக்கியத்தை எடுத்து விசாரம். அதுக்கடுத்து தான் பிரயோஜனம், பலம், இதை அறிவை பெறுவதனால் என்ன நமக்கு பலன் அப்படிங்கிறது தான் கடைசி 5 தலைப்புகளை கடைசி தலைப்பு. இவ்வளோ இப்படி தான் அமைச்சிருக்கிறாரு தத்துவபோதத்தை. அதில் நாம் அதிகாரித்துவங்கிற அந்த டாப்பிக்கை முடிக்க போகிறோம். அதிகாரித்துவங்கிறது இந்த ஸ்டடிக்கு வர்றவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னென்ன வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் நம்ம பார்த்தோம் விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம். இதில் முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். தீவிர இச்சா, இதை படிக்கணும்னு முதல்ல ஆசை. ஏன்னா யார் ஒருவருமே அவங்கவுங்க மனதில் அந்த ஆசை இருந்தால் தான் அந்த கர்மத்தையே செய்வாங்க. நாம் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் நம்ம பண்ண முடியாது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க மனசில் ஆசை வரணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இந்த கர்மத்தை செய்யணும், எல்லாம் கற்றுக்கணும், வீட்டு வேலை செஞ்சு பழகணும், வீடை க்ளீனாக வச்சு பழகிக்கணும் அப்படிங்கிற ஆசையை யார் வளர்த்திக்கிறாங்களோ அவங்க அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யின்னு நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு. நம்மளோட வேலை ஆசையை தூண்டுதல். அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறாரு, முமுக்ஷுத்துவங்கிறது உனக்குள்ள அந்த ஆசை இருக்கணும். இந்த வேதாந்தத்தை கற்று நான் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் தான். அது எப்படிப்பட்ட ஆசை? தீவிர ஆசைன்னு என்ன? எதை நம்ம தீவிர ஆசை? நமக்குள்ள 1000 ஆசை இருக்குது, அதில் என்னங்க தீவிர ஆசைன்னு என்ன? 10ஓட 11 இல்லாமல் காளி தேவியே நமக்கு முன்னால் தோன்றி உனக்கு 3 வரம் தரேன்னு சொன்னால் வரமாக இது கேட்குற அளவுக்கு ஆசை இருந்தால் போதும். பையன் கல்யாணம் இருக்குது, வீடு கட்டுறது இருக்கும், பிஸ்னஸில் இருக்கும் பிரச்சனைகள், அதெல்லாம் 2ஆவதா 3ஆவதா நான் கேட்டுக்கிறேன், கேட்க வேண்டாம்னு சொல்லலை. நம்பர் 1 நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னா அதுதான் மனசில் தீவிர ஆசைன்னு அர்த்தம். ஏன்னா ஆசை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, கிரடேஷன் பண்ணுறது. ஸோ அந்த ஆசை இருக்கணும், அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இப்போ அந்த ஆசை இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தெரியவே சொல்லவே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த செயலை செய்ய போகிறீங்க. வேதாந்த வகுப்பில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டால் உட்காந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போய் 24 மணி நேரம் இறைவன் கொடுத்துருக்காரு. 1 மணி நேரத்தை இதை கொடுத்துட்டு 23 மணி நேரம் எதை வேணால் நம்ம பண்ணிக்கலாம், ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஒரு தெளிவு, டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி கிடைக்குது? ஒரு சிங்கர், கர்நாடிக் மியூசிக் சிங்கர் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க லைஃப் ஸ்டைலையே அதில் ஆசை தான் அவங்களுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு தொண்டையை காப்பாற்றுறதுலேருந்து, ஒரு கச்சேரி போகிறதுலேருந்து, அதில் ஒரு வெல்வர்ஸ்ட் ஆகணும், மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் அவங்க எத்தனையோ வாழ்க்கையில் தியாகம் பண்ணியிருப்பாங்க மட்டும் போய் பார்க்கணும். நாம் தான் கவனிக்கணும் அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுங்களேன், அந்த டீமில் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னால் பாப்பா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம்
ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். என்ன கிரவுண்டு தான், வெயில் எந்த கிளைமேட்டு, நம்ம என்ன போட்டு விட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ஜாய் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்ல. அவன் பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ள ஓடணும். இவன் எத்தனை ஆசை வச்சிருந்து அந்த எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, வேற ஆசை அது வேலைக்கு ஆகாது. ஆசையோட என்ன இருக்கணும், ஹார்ட் ஒர்க், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அந்த ஒரு பால் அவன் அடிக்கிறானா 6 அடி 6 6 போகுது அப்படின்னா அதுக்கு பின்னால் அவன் போட்டிருப்பான் பாருங்க ஒரு உழைப்பு. நம்ம அதை பார்க்கணும். நாம முன்னேறக்கு ஒரு செஸ் பிளேயர், வேர்ல்டு செஸ் சாம்பியன் சொல்றாங்க. அவன் அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். அது வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகம் அவனை பார்க்குது. ஆனா அதுக்கு முன்னால பேக்கப் அவன் என்னென்ன முயற்சி பண்ணியிருப்பான், எவ்வளவு டெடிகேஷன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எத்தனை தடவை தோத்துருப்பான். அந்த தோத்து போன போது எந்திரிச்சு நிக்கிறாங்க பாருங்க, அதுதான் விடாமுயற்சின்னு பேர். அவன் எத்தனை தடவை அதுக்கு முன்னால தோத்துருப்பான். அந்த ஒரு தடவை தோல்வி ஏற்பட்ட போதும் அதுல அவன் எந்திரிச்சு நின்று மறுபடியும் பண்றான் பாத்தீங்களா, அதே தான் வேற. இதுக்கு எல்லாமே லௌகீக விஷயத்துக்கே இவ்வளவு முயற்சி போடுறாங்க போது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு விஷயத்த வார்த்தைகளை போட்டு குருவும் சொல்றேன்னு சொல்லி கொடுக்கலான்னு உட்கார்ந்துருக்கும் போது அந்த விஷயத்தை எப்படியாவது புரிஞ்சுக்கணுங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க போது இவங்க எல்லாம் போட்ட எஃபர்ட்டை விட வேர்ல்டு நம்பர் 1 சாம்பியன் ஆனா பாத்தீங்களா, கிரிக்கெட்ல நம்பர் 1 ஆனா பாத்தீங்களா, அவன் போட்ட எஃபர்ட்டை விட அதிகம் போட்டா மட்டும்தான் இதுல நீங்க ஷைன் பண்ண முடியும். ஷைன் பண்றது இங்க என்ன, நம்மளுக்கு என்ன கோல்டு மெடலா கொடுக்க போறாங்க? ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி. முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வகுப்புக்கு வர்றோம் அப்படின்னா மனம் சந்தோஷமா இருக்கு, முதலுக்கு விட இப்ப எனக்கு டென்ஷன் குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் அவாந்தர பலன். அதுல போய் அடிமையேறக்கூடாது. எனக்கு மனசு இப்ப நல்லா இருக்கு, மனசு ஃப்ரீயா இருக்குது, எந்த பிரச்சனையும் என்னால கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுது, இதெல்லாம் அவாந்தர பலன். ஒரு தியானம் பண்ண போனா அவாந்தர பலன் பின்னால போனா என்ன ஆகும்? தியானங்கிறது ஏகாக்கிர சித்தத்துக்கு தான் நம்ம தியானம் பண்றோம். அதுல சில அவாந்தர பலன் போனஸ் கிடைக்கும். அப்ப வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ண கண்டிப்பா கர்மயோக காலத்திலேயே மன நிம்மதி, ஒரு டர்புலண்ட் இல்லாத மனம், ஒரு அமைதியான மனம் கிடைக்கும். அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. மனதினுடைய அமைதிக்காகவோ மனதினுடைய சந்தோஷத்துக்காகவோ நாம் வகுப்புக்கு வரல. அது போனஸ். நீங்க கேட்டாலும் கேட்கலாலும் கிடைக்கும். எனக்கு வேணுங்கிறது ஆத்ம ஆனந்தம். இதுல ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸ்டூடெண்டா இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். மன ஆனந்தம் வேற, ஆத்மானந்தம் வேற. மன ஆனந்தம்ங்கிறது ஒரு டெம்பரரியா மனம் என்ன ஆயிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கும். அது எப்ப வேணா டர்புலண்ட் போயிடும். அது டெம்பரரி ஆனந்தத்துல மயங்கிடக்கூடாது. நம்மளுடைய கோல் மன ஆனந்தம் அல்ல, சொரூப ஆனந்தம். ஏங்க மன ஆனந்தத்தை பெறக்கூடாது? ஐயோ கிடைக்கும். எண்ணெயாட்ட போனீங்கன்னா புண்ணாக்கு எடுத்து நீட்டிடுவாங்க. இல்லி கிடைக்காதுன்னு சொல்லவில்லை. புண்ணாக்கு கொடுக்க மாட்டாங்க, புண்ணாக்கே வராதுன்னு பொண்ணாக்கு தூக்கி போடுன்னு சொல்லல. எண்ணெய்க்கு ஆட்ட போனா நம்ம குறி எங்க இருக்கணும்? கேன்ல எண்ணெய் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர. அந்த மாதிரி நம்மளுடைய கவனம் சொரூப ஆனந்தத்தில் நிக்கிற வரைக்கும் அதுதான் என்னுடைய கோல். எதுல மயங்கிடக்கூடாது? மன ஆனந்தத்துல மயங்கிடக்கூடாது. மன ஆனந்தம் வேற, ஆத்மானந்தம் வேற. ஏன் மன ஆனந்தம் என்னது? டெம்பரரி, கிடைக்கட்டும், போனஸ் வச்சுக்குங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அது என்னுடைய கோல் அல்லன்னு தெரிஞ்சு அப்புறம் கோலை நோக்கி போகும்போது பல இடத்துல ஸ்லிப் ஆகும். எல்லாம் விவரமா புரிஞ்ச மாதிரி இருக்கும், நோட்ஸ் எழுதியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே நீங்க கோஷத்துல அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் ஒன்னொன்னா நம்ம வர பாத்தீங்களா? கடைசியில தான் தெரியும் நம்ம அன்னமய கோஷத்தை என்ன தாண்டலின்னு. இங்க நாம சத்தியம் மித்தியா சாந்தோக்கிய உபனிஷத்து கிளாஸ்ல உட்கார்ந்துருப்போம். அங்க உட்கார்ந்து காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை மித்தியாத்துவம் எப்படி பண்றதுன்னு நோட்ஸ் எல்லாம் சூப்பரா எழுதிடுவோம். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அன்னமய கோஷத்தையே தாண்டி இருக்க மாட்டோம். எப்படிங்க அப்படி சொல்றீங்க?
இந்த புடவைக்கு இது நல்லா இல்லைங்க, முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு போச்சா, கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணாதாங்க நல்லா இருக்கும் பார்க்கறக்கு, முடிஞ்சு போச்சா. ஐப்ரோவை எல்லாரும் பண்ணியிருக்காங்க, ஐப்ரோ நானும் 4 முடி பிடிக்கிறேன், முடிஞ்சு போச்சா. சிந்திக்கணும், நான் எங்க நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது சாஸ்திரமோ குருவோ தெரியாது. நீங்க அன்னமய கோசலுக்கு உங்களுக்கு தான் தெரியும். 4 பேர் பார்க்குற இடத்துல நான் இருக்கிறேன். அவங்கள வீட்டில் இருக்கிறாங்க, எப்படி வேணா இருக்கு. இது வேற என்னது, வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணா இருந்துக்கலாம், இவங்கள 4 பேர் வேற பார்க்குறாங்களாம். அதனால 4 முடி பிடிங்கணுமாமா, 4 கொண்டு ஆயிரக்கணக்கில் கொண்டே அதை இதையும் பூசி உட்காந்துக்கணுமாமா. அப்புறம் முடியை மறைக்கிறக்கு, நிறைய மறைக்கிறக்கு, எதையாச்சும் செகப்பாப்போ தெரியறக்கு, எதையாவது அது இங்கிலீஷ்காரனாட்ட எதையோ பூசிக்கணுமாமா. அப்ப எங்க நிக்கிறீங்க? யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த இத்தனை பழசாகி போச்சு, லேட்டஸ்ட் மாடல் ஏதோ வந்துருச்சாமா, இங்க போட்டுக்கலாமா, இங்க போட்டுக்கலாமா, அவங்களாம் அதை போட்டிருக்காங்க, நாம இதை போனா நம்மள 4 பேர் மதிப்பாங்களா, இந்த தோடு வேற ஒரே தோட போட்டிருக்காங்களே, இது எங்க நிக்கிறோம்? அன்னமய கோஷம். எது ஃபர்ஸ்ட் கோஷங்க அது. அதுக்கப்புறம் தான் அதை கடந்துதான் நீங்க பிராணமயனுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் மனோமயம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானமயம், அதுக்கப்புறம் தான் எங்க ஆனந்தமயம். அதை கடந்தா தான் ஆத்மா ஆனந்தம். நம்ம எங்க நிக்கிறோம்? இது கேட்டா நம்ம என்ன நினைச்சுக்கோ, நம்ம அகங்காரம் என்னதுங்களை பதில் சொல்லும். 4 பேர் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கணும், அப்பதான் நம்ம கணவர். இது வேற, நாம நல்லா போனாதான் கணவருக்கு மதிப்பாமா சொசைட்டில. அப்ப எங்க நிக்கிறோம்னு பாருங்க. சாந்தோக்கிய உபநிஷத் படிக்கிறது, கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது எட்டுச்சுரக்காய் வேணும் அது. ஆனா அது வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் அந்த அன்னமயத்தை தாண்டுவதை முடியலாதவங்க எத்தனை உபனிஷத்து நீங்க படிச்சாலும் சுத்தப்படாதுன்னு என்னது பிரயோஜனத்தை, அந்த ஆத்ம ஆனந்தத்தினுடைய சுகத்தை மனம் அனுபவிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், மனோ ஆனந்தத்துல ஏமாந்துடாதீங்க. ஆத்ம ஆனந்தத்தினுடைய அனுபவம், ஆத்ம ஆனந்தத்தை நீங்க யூ கேனாட் சி, ஆனா அதோட அனுபவம் மனம் அனுபவிக்குதா? ஆத்ம ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை யார் அனுபவிப்பா? மனம் அனுபவிக்கும். ஒரு பயமற்ற நிலை, எந்த பிரச்சனை, ஒரு குழப்பம் இல்லாத நிலை, பெர்மனன்ட் ஆனந்தம். அதை அனுபவிக்க முடியாது. எதை கண்டாலும் பயம். அன்னமய கோசல் வந்து என்ன ஆகும்? எதை கண்டாலும் பயம். இது நல்லா வருமா, அது நல்லா வருமா, வாழ்க்கையில் இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, ஆசிலேஷன் டர்புலண்ட் இன் மைண்ட். ஸோ அதான் சொல்றாரு, இதுக்கு எல்லாம் பிரச்சனை. ஏன் இத்தனை சாந்தோக்கிய உபனிஷத் படிச்சும் நான் ஏன் இன்னும் இந்த பயத்திலிருந்து மீண்டு வரல, அன்னமய கோசலிருந்து மீண்டு வரலினா, ரிட்டர்ன் பேக் டு குவாலிஃபிகேஷன். தத்துவபோதம் குவாலிஃபிகேஷன்ல வந்து நாம தான் செக் பண்ணணும், நாம எதுல வீக்கா இருக்கோம். இந்த முமுட்சுத்துவத்துல குறைவா, இல்ல இந்திரியடக்க மனாடக்கத்துல குறைவா, அப்படி பார்க்கணுமே தவிர குருவையோ சாஸ்திரத்தையோ குறை கூறி கொண்டு இருக்கிறதுனால குருவுக்கோ சாஸ்திரத்துக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. கஷ்டப்படுற ஆளு நாம தான். ஏன்னா உடனே அகங்காரம் என்ன தெரியுங்களா பண்ணும்? குருவையோ சாஸ்திரத்தையோ குறை கூற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கெல்லாம் இது சரிங்க, நமக்கெல்லாம் இது எப்படி ஏதோ ஒண்ணு, அது எது நமக்கு மனசு தோணுது நமக்கு தெரியாது. சோ ஆனந்தமயத்தை கடந்து இருக்கிற சொரூப ஆனந்தம் தான் என்னுடைய கோலு. அதுல நான் நிக்கிற வரைக்கும் பலமுறை தோற்பேன், நிற்க முடியாமல் போகும், அன்னமய கோசல் வந்து விழுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் உடம்பு சரின்னு வச்சுக்கல, அது பிராணமய கோசம். ஐயோ இங்க வலிக்குதே அங்க வலிக்குதே, அப்படி இருக்குதே இப்படி இருக்குதே, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என் பிராணமய கோஷம். இதுல விழுந்து எங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல காரிய காரண பிரக்கிரியாவெல்லாம் முடிச்சிருப்போம். இங்க எங்க வந்து விழுவோம்? அன்னமய கோஷத்துல கொஞ்ச நேரம் விழுவோம், பிராணமய கோஷத்துல கொஞ்ச நேரம் விழுவோம், மனோமய கோஷத்துல ஏன் எனக்கு மட்டும், என் மனசு மட்டும் ஏன் இப்படி இருக்குதே மனோமய கோஷம், ஐயோ எனக்கு இத்தனை புரியவே மாட்டேங்குதுங்கிறது புத்தி விஞ்ஞானமய கோஷம். ஐயா அவங்கள அவளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு என்ன தெரியலையே விஞ்ஞானமய கோஷம். இந்த மாதிரி இடத்துல விழுவோம். ஏன் விழுறான்? lack of qualification. அப்ப என்ன பண்ணணும்? விழுந்துட்டோம்னா விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அதான் புத்தி ஓலசல், இது நமக்கு ஒத்து வராது. என்ன பிரச்சனை? ஏன்னா நமக்குள்ள எந்த குவாலிஃபிகேஷன் லாகிங் ஆயிருக்கு, அதை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன அதுதான் என்ன படிச்சோம்? உபாயம். ஒரு சமாதிக்கு என்ன சொல்லிட்டே வந்த நானு? உபாயம் பிரயோஜனம், டெபினிஷன், உபாயம் பிரயோஜனம். அப்ப எங்க ஓடணும்? அதுக்கு என்ன உபாயம் சொல்லியிருக்கு சாஸ்திரம்? இந்த டெக்னிக், இந்த வளர்த்திக் கொள்வதற்கு உபாயம் அதுதான் பிரிச்சு கொடுக்கறது.
ஒரு ஷமா தமா எப்படி பார்த்தோம்? டெஃபினிஷன், உபாயம், பிரயோஜனம். அப்ப நீங்க எதுல லேக் இருக்கீங்களோ ஓடி வந்து எங்க உட்காரணும்? உபாயத்தை மண்டையில பிக்ஸ் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணணும். அபியாசம் அபியாசம். புரிஞ்சுங்களா? இப்போ நாம கடைசியா இருக்கிறது முமுட்சுத்துவம். இதுதான். இது இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி சாஸ்திரம். வித் த இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி கோல் என்னவா வச்சுக்கணும்? மன அமைதி இல்ல, ஆத்ம ஆனந்தம் தான் மை கோல். அப்போ இது நீ முமுட்சுத்துவம் உள்ள இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் காமக கர்மஹேத்து. காமக சாஸ்திரம் சொல்லும், நீ உனக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கிய கர்மஹேத்து, நீ ஆட்டோமேட்டிக் கர்மத்தை என்ன பண்ணிடுவ? கர்மத்துக்கு காரணம் ஆசையே கர்மத்துக்கு காரணம். இப்ப படிக்கணும், வேதாந்த வகுப்புல தொடர்ந்து நிக்கணும், அந்த கோலை பிடிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? காமக. அந்த ஆசை இருந்ததுன்னா கர்ம ஹேத்து. ஃபர்ஸ்ட் ஆசை. விசார ஹேத்து. அடுத்து ரெண்டாவது என்ன பிரயோஜனம்? விசார ஹேத்து. மனம் சாஸ்திரத்தை நாடும். அப்பதான் விசாரம் பண்ண ஆரம்பிப்போம். கர்மத்துக்கு கர்மம் பண்ணணும்னு தோணும், அது விசார ஹேத்து. அப்புறம் இதுக்குள்ள வந்து நின்றுட்டேன்னு வச்சுக்கங்களேன். இதுல வந்து நின்னா இல்லையா நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எனக்குள்ள முமுட்சுத்துவம் இருக்குதா இல்லையான்னு மெஷரிங் ஸ்கேல் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதாவது வாழ்க்கையில் பெரிய தடைகள் வரும்போது கூட அது சிறிய தடையாக தோன்றும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் வருகிற சின்ன பிரச்சனையோட இத்தாச்சோடு தோணும். அப்பா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சுப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா இது முமுட்சுத்துல நம்ம லேகிங்னு அர்த்தம். ஸோ ஆசை குறைவாக இருந்ததுன்னா சின்ன பிரச்சனை எல்லாமே இந்த பாதையில் டிராவல் ஆகிறதுக்கு வருகிற சின்ன பிரச்சனைகளாம் பெருசாக தோன்றும். ஸோ ஆசை இல்லை என்றால் மனதில் தடைகளை மனம் தேடி கண்டுபிடிக்கும். வகுப்புகள் வராம இருக்கிறதுக்கு மனம் தேடி கண்டுபிடிக்கும். ஆசை இருந்ததுன்னா வருவதற்கு மனம் தேடி கண்டுபிடிக்கும். அது தானே செய்யும். நீங்க உங்களுடைய பேசும்போது எனக்கு தெரிஞ்சிடும் லேக் ஆஃப் என்ன. ஒருத்தர் நீங்க பேசுறீங்க அப்படின்னா எதனால இந்த வார்த்தை வாயிலிருந்து வருது தேடி கண்டுபிடிக்குங்க. ஆசை குறைவாக இருந்தால் கிளாஸுக்கு வராம இருக்கிறதுக்கு தடைகளை மனம் தேடி நீ போட்டீங்க. அந்த ஆசை இல்லைன்னா அந்த மனம் அப்படிதான் நடந்துக்கும், தேடி கண்டுபிடிக்கும். அந்த ஆசை அப்படியே ஆப்டிமல் லெவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லெவல் இருக்குல்ல ஆசையில, ஆப்டிமல் லெவல் வந்துருச்சுன்னா பெரிய தடை வந்தாலும் அது சிறிய தடையாக தோன்றும். எப்படி தோணும்? வீடே தலைகளா திருப்பி நின்னா கூட, நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், வீடே தலைகளா ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போகிற டைம் வரதான் வீடு தலை இப்படி இருக்கிற வீடு இப்படி ஆயிடுச்சு, போயிட்டு வந்துட்டு வீட்டை நேர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீடே இப்படியே இரு, ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு நில்லு, தலைகளை தான் நிற்க நில்லு அப்படின்னு தோணும். போயிட்டு வந்துட்டு அப்புறம் அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம நேர் பண்றதுக்கு என்னென்ன வேலையா செய்யத்தானே போறோம். ஆனா அந்த 1 hour இழந்துட்டோம்னா நாம வீட்டு நேர் பண்ணிடலாம், ஆனா இன்டெஃபினட் லாஸ் அங்க போயிருக்கும். இதெல்லாம் அலர்ட் மைண்ட் எப்படி வந்தது? வெறி. அதான் சுவாமி சொல்லுவார், இது முமுட்சுத்துவம் எப்படி சொல்லணும், அப்படி வெறி. அந்த வார்த்தை போட்டாதான் அது நம்ம தமிழ்ல புரியும். வெறி இருக்கணும். எதுக்கு வெறி? படிக்கிறதுக்கு இல்லை, மோட்சம். அந்த மோட்சத்தின் மேல் இருக்கிற வெறி தான் படிப்பு மேல இருக்கிற வெறிய கொடுக்கும். இதுதான் முமுட்சுத்துவத்தை நீங்க லோக்கல் லாங்குவேஜ்ல போட்டுக்கிட்டோம்னா. ஏன்னா அகங்காரம் நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் எந்த இடத்துல லேக் ஆகிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அகங்காரம் நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வில்ல வெளியில கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் போதும், இது போதும், இது போதும், இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் இவங்களாட்ட இருந்தா சொசைட்டில வாழ முடியாது, இப்படி எதையோ ஒண்ணு சொல்லும். இப்ப இதை ட்ரெஸ் பண்ணாதான் அன்னமய கோசம் நிக்கிற வரைக்கும் மனம் என்ன சொல்லும், இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் உலகம் நம்மளை மதிக்கும், இப்படி இதை பண்ணிக்கிட்டா தான் உலகம் நம்மளை மதிக்கும். அது அவங்களுக்கு ஓகே, நம்ம அந்த வயசுக்கு அவங்களுக்கு ஓகே, நாம இன்னும் இதெல்லாம் பொறுப்புகள்லாம் இருக்கு, இன்னும் பையன் கல்யாணம் புள்ள கல்யாணம்லாம் இருக்கு, நாம அவங்களாட்ட தெரிஞ்ச எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நம்ம மனம் அகங்காரம்
தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு காரணங்களை தேடும். ஏமாந்து விடாதீர்கள். அந்த அகங்காரத்தை தாண்டி வர. ஏன் அகங்காரத்தை யார்கிட்ட கொண்டு சமர்ப்பணம் பண்ணலின்னு அர்த்தம்? பகவத்கீதைக்கு போனீங்க வச்சுக்கோங்க, இந்த அகங்காரத்தை எங்க கொடுக்கல? நீங்க பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணலை. அவர்கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணாம இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறதாரு? மோகினி, மாயா. பகவத்கீதை ஜாயின் பண்ணீங்கன்னா அழகா புரியும். ஏன் நாம இதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறேன்? மோகினி. யார் ஓடுறா? புரிஞ்சுதுங்களா? நம்மளை இழுக்க வைக்கும் மாயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓ, இங்க மாயா விளையாடுகிறாள், ஐ ஷுட் பி அலர்ட் அப்படின்னு திங்க் பண்ணா அந்த மனதை அப்படி ஓரமா வச்சிடலாம். இல்லைன்னா அது என்ன பண்ணும்? நம்மள காரணம் தேடி நம்மள குவாலிஃபிகேஷனை வளர்த்திக்காமல் விடுவது வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, என் மனதில் இருக்கிற அகங்காரம். ஏத்தத்து சாதன சதுஷ்டய சம்பத்தி. முடிஞ்சது அதிகாரித்துவம். இப்போ உபாயம் டோட்டல். இப்ப எல்லாத்துக்கும் உபாயம் ஒன்னா திருப்பி பார்த்தோம். சாமானியமா வேதாந்தத்துக்கு ஒரு ப்ரிசைஸ் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு அனுஷ்டான வாழ்க்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கர்மயோகமா அந்த கர்மங்கள் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். பேசிக்கா சொல்றேன் நான். ரெண்டாவது, எந்த கர்மத்தை பண்ணாலும் கர்மயோகமா பண்றமான்னு பார்க்கணும். சரணாகதி. அப்போ கொஞ்சமாவது வாழ்க்கையில உபாசனா, பக்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். மெஷரிங் ஸ்கேல் இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா கர்மகாண்டம் கடைசி வரைக்கும் கண்டினியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். சர்வ தர்ம ஆசிரிய, அதாவது என்ன சொல்றது, வர்ண ஆசிரம தர்மங்களை ஃபாலோ பண்றோமா? வர்ணத்துக்குண்டான கர்மம், ஆசிரமத்துக்குண்டான கர்மம், இதுல பர்ஃபெக்டா ஏன் சாஸ்திரம் எது விதிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்றோமா? அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்றோமா? அதை கர்ம யோகமா பண்றோமா? இதுதான் பேசிக். இதைத்தான் அவங்க பிரிச்சு காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது இதோட என்ன முடிஞ்சது? மோக்ஷோமே பூயாதீதி இச்சா ஏத்தத்து சாதன சதுஷ்டயம். இதுதான் சாதனைய சதுஷ்டயம். இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் இதோட கோடு போட்டுங்க. ஓவர். அடுத்தது ஸ்ரவணம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் என்னது? ஸ்ரவணம். இந்த குவாலிஃபிகேஷன்ல பெற்றிருந்தீங்கன்னா ஸ்ரவணத்துக்கு போகும். மனம் எங்க போயிரும்? ஸ்ரவணம். ததஹ தத்துவ விவேகஸ்யாதிகாரினோ பவந்தி. ததக இதற்கு பிறகு, இந்த குவாலிஃபிகேஷன்ல பெற்றதற்கு பிறகு அவன் எதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிறான்? தத்துவ விவேகஸ்யதிகாரினோ பவதி. தத்துவ விவேகத்திற்கு அவன் அதிகாரி ஆகிறான். இப்ப தத்துவ விவேகம் நம்ம பார்க்க போறோம். தத்துவ விவேகத்திற்கு அவன் விசாரத்துக்கு குவாலிஃபை ஆகிறான். உண்மைத்தன்மையை, இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு அவன் குவாலிஃபைடு பவதி. குவாலிஃபிகேஷன் அவனுக்கு கிடைக்குது. he will be the qualified person. தத்துவ விவேகத்திற்கு தகுதி உடையவன் ஆகிறான். ததக இதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் படிச்சு நோட்ஸ் எழுதுறதுனால இல்ல, மனதுக்குள் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் வந்ததுன்னா தத்துவ விவேகஸ்ய அதிகாரி, தத்துவ விவேகத்திற்கு அவன் தகுதி உடையவன் ஆகிறான். அடுத்தது ஜீவா விசாரம். தத்துவ விவேக குரு சொல்லிட்டாரா? தத்துவ விவேகம் பண்றக்கு அவன் குவாலிஃபிகேஷன் ஆகிறான்னு குரு சொல்லிடுறாரா? சிஷ்யன் கேட்கிறான். தத்துவ விவேக தத்துவ விவேகம் என்றால் என்ன? இந்த இடத்துல தான் சிரவணம் ஞான யோகம் எப்படி வேணா சொல்லலாம் ஸ்டார்ட்ஸ். தத்துவ விவேகம்னு என்ன? அவர் பதில் சொல்றாரு. தத்துவ விவேகம் என்றால் என்ன? என்ன பதில் சொல்றாரு? ஆத்மா சத்தியம், தத்து அந்நியத்து சர்வம் மித்யா இதி. என்ன மீனிங்க? ஐ அலோன், ஆத்மா மட்டுமே என்னது? சத்தியம். அதை தவிர, தத்து அந்நியத்து அதை தவிர, சர்வம் அனைத்தும் மித்யா இதி. இந்த ஞானத்தை பெறுவதுதான் ஐ அலோன், ஐ ஆம் ரியல்.
all the things other than that are false. மித்யான் என்ன? false. நான் மட்டும்தான் ரியல், என்னுடைய சொரூபம் மட்டும்தான் ரியல்னா அந்த சரீரத்தை நினைக்கக்கூடாது. ஐ ஆம், ஐ ரியல். மத்தெல்லாம் என்னது? அந்நியத்து சர்வம் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி சொல்றோம் இல்லைங்களா? குழந்தைங்களாம் படிக்கும்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது மாதிரி ஐ அலோன் ட்ரூ, மத்தெல்லாம் என்னது? ஃபால்ஸ், மித்யா. இங்க பாத்தீங்கன்னா எப்படி அவர் சப்ஜெக்டை கொண்டு போறான்னு பாத்தீங்கன்னா 14 நியூ வேர்ட்ஸ் கொடுப்பார். ஒரு வேர்டுக்கு வொக்காபுலரிக்கு நமக்கு மீனிங் தெரியும். 14 புதிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன வார்த்தையை பயன்படுத்துறார் முதல்ல லாங் லிஸ்ட்டை போட்டு அது என்னென்ன மீனிங்னு புரிஞ்சாதான் நம்ம என்ன ஆக முடியும்? சப்ஜெக்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வேர்டு சூக்ஷ்மம். 14 வேர்ட்ஸ். இப்போ நியூ வேர்ட் வொக்காபுலரி. இது உபனிஷத்துக்கள் யூஸ் பண்ற வேர்டு, சங்கராச்சாரியர் யூஸ் பண்ற வேர்டு நினைச்சுக்காதீங்க. உபனிஷத்துல இருக்கிற 14 வார்த்தைகளை பொறுக்கி போட்டு அதை அவரு பதிலா கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வேர்டு சூக்ஷ்மம். ஃபர்ஸ்ட் 14 வேர்டு எழுதிக்கிங்க. ரெண்டாவது வேர்டு ஸ்தூலம். இதில் நிறைய பேருக்கு நிறைய வேர்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வராருங்க போது நம்ம அலர்ட்டாக இருந்து கவனிக்கணும். தத்துவ போதம் தானே, ஆல்ரெடி நான் படிச்சிட்டேங்க, இல்லை இந்த வேர்டெல்லாம் தெரியும், அப்படி இல்லை, இவர் என்ன கோணத்தை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கிறதுல அலர்ட்டாக போகணும். காரணம். மூணாவது வேர்டு காரணம். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண. நாலாவது வேர்டு அன்னமய. அன்னமயம், மயம்னு எழுதிக்கலாம் தமிழ்ல. அன்னமயம், பிராணமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, ಜಾಗ್ರತ್ ಅವಸ್ಥಾ, ಜಾಗ್ರತ್ ಅವಸ್ಥಾ, ಸ್ವಪ್ನ ಅವಸ್ಥಾ, ಸುಷುಪ್ತಿ ಅವಸ್ಥಾ, ಲಾಸ್ಟ್ 3 ವರ್ಡ್ ಸತ್, ಚಿತ್, ಆನಂದ. சத்து, சித்து, ஆனந்தம். இந்த 14 வேர்டை யூஸ் பண்ணி இறைவன் நமக்கு என்னத்தை புரிய வைக்கிறாருன்னா, வாட் இஸ் ஆத்மா, ஆத்மான என்ன அப்படிங்கறக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை இறைவன் யூஸ் பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நேரடியான ஆத்மாவுக்கு விளக்கம்னு பாத்தீங்கன்னா கடைசி 3 வேர்டு தான். நோட் பண்ணிக்கங்க. அந்த சத்து, சித்து, ஆனந்தம் தான் என்னது? நேரடியான லட்சணம் அப்படின்னு என்ன சொல்றது? டெஃபினிஷன் ஃபார் ஆத்மா. மற்றதெல்லாம் நாம ஆத்மான்னு புரிஞ்சு வச்சிருக்கிறத நெகேட் பண்ற வேர்டு. மற்றதெல்லாம் என்னது? இதுதான் நேரடியான வேர்டு. ஆத்மாக்கு டெஃபினிஷன் என்னன்னா, ஏன் இப்படி இத்தனை வேர்டு? என்னென்ன வேர்டு? சூக்ஷ்ம, ஸ்தூல, காரண, அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, ஜாகிரத் அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. என்னன்னா இங்க எல்லாம் நான் என்னை பொருத்தி வச்சிருந்தோ ஆழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான்கிற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாம இல்லை. கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால நான்கிறத நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? இந்த இடத்துல எல்லாம் பொருத்தி வச்சிருக்கேன். சில சமயம் சூக்ஷ்மத்துல பொருத்துவேன், சில சமயம் அது வேற ஸ்தூலத்துல பொருத்துவேன், சில சமயத்துல கொண்டு என்ன பொருத்திடுவேன், நானு காரணத்துல பொருத்திக்குவேன், சில சமயம் அன்னமயத்துல, சில சமயம் இந்த மாதிரி அப்பப்போ அப்படியே ஒன்னுலயே இருக்கிறது இல்லை. காலேந்து சாயங்காலம் வயத்துக்குள்ளினா இந்த மூனை விட்டுட்டு சத்து, சித்து, ஆனந்தம் தான் என்னுடைய சொரூபம். அங்கதான் நான் என்னை பொருத்தி வச்சிருக்கணும். ஆனா அதுல நான் ஒரு நிமிஷம் கூட பொறுத்துறது இல்லை. சோ அது விஷயம் எனக்கு தெரியாம இருந்தாலும் சொல்லி கொடுக்கறது ஈஸி, தெரிஞ்சிருந்தா சொல்லி கொடுக்கவே வேண்டியதில்லை. இங்க என்ன எங்க இப்ப உபனிஷத்துக்கு என்ன கஷ்டம் வருது, இந்த ஆச்சாரியர்களுக்கு என்ன கஷ்டம் வருது? நான் என்னை தவறான இடத்தில் பொருத்தி வைத்துள்ளேன்.
இப்ப 14ல் 11 இடத்துல என்னை நான் பொருத்தி வச்சிருக்கேன். அந்த ஒன்னொன்னி மெதுவா எடுக்கணும். தப்புடு வீட்டுல எடுக்க முடியாது. 11 இடத்துல நான் லாக் ஆயிருக்கேன். அந்த அகம்ங்கிற சொல்ல கொண்டு 11 இடத்துல பொருத்தி வச்சிருக்கிறேன். ஏங்க பொருத்தின நானு? என்னை பற்றிய அறியாம, ஹாஃப் பேக்டு, எனஃப் டு டூ மிஸ்டேக். என்னை நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனஃப் எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க டெஃபினிஷன் சொன்னோம்னா எனஃப் டு கமிட் த மிஸ்டேக். என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கணும்னா நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். சுத்தமா தெரியாம இருந்தா பிரச்சனையே இல்லை, சொல்லி கொடுத்துடலாம். தெரிஞ்சிருந்ததுனாலும் சொல்லி கொடுக்க தேவையே இல்லை. ஏன் நம்ம வேதாந்த வகுப்பு ஏன் நெசசிட்டி ஆகுதுன்னா, என்னை பத்தி நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், enough to commit mistake. ஏன்னா ஒரு மிஸ்டேக் பண்றதுனாலும் ஓரளவு தெரிஞ்சாதான் நீங்க இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண முடியும். ஸோ enough to commit the mistake. நான் என்னை பத்தி தப்பா 11 இடத்துல கொண்டு போய் பொருத்தி வச்சுட்டேன். இந்த 11 இடத்துல வச்சு பொருத்தி நான் இந்த உலகத்தோட வியாபாரம் பண்றதுனாலதான் சம்சாரமே. நான் அந்த கடைசி 3 வேர்ட்ல நான் பொருத்தி இந்த உலகத்தோட டிரான்சாக்சன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஞானி, மோட்சம், அவ்வளவுதான். இந்த கடைசி 3ல தான் நீங்க உங்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்ப என்ன, எது நானோ அதை விட்டுப்பட்டு எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் கொண்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு இதுல 1 மணி நேரம் அதுல 1 மணி நேரம், அப்படியே ரோட்ல நாய் ஓடும் பார்த்தீங்களா, அர்த்தம் இல்லாம இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம், அந்த மாதிரி இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம் இங்க கொஞ்ச நேரம். ஸோ இந்த 11 நான் கொண்டே பொருத்தி வச்சுட்டேன். இப்போ டீச்சிங் என்ன ஆரம்பிக்குது, எப்படி பண்ணணும், இறைவன் நமக்கு எப்படி பண்ணி கொடுக்குறாரு, அதுல ஒன்னொன்னா என்ன பண்றோம், பொருந்தினதிலிருந்து விளக்கி 11 விளக்கி கொண்டாந்து இங்க 3ல ஒருத்தனும் திஸ் இஸ் மை ஹோம் இல்லைங்களா. வெளியில சுத்திட்டு இருக்கிற நம்மை, வெளியிலனா இந்த 11ல சுத்திட்டு இருக்கிற நம்மை சாஸ்திரம் என்ன பண்ணுது, புடிச்சு ஒன்னொன்னா அதுல இருந்து விடுவிக்கணுமே, நம்ம தான் போய் ஒட்டிக்கிறோமே. அப்ப அதுல இருந்து எடுத்து அப்படியே அம்போட ஓடக்கூடாது, எடுத்து கொண்டாந்து எங்க கொண்டாந்து பொறுத்துணும். நீங்க சத்து சித்து ஆனந்துங்கிற வேர்ட்ல கொண்டாந்து அந்த அர்த்தத்துல கொண்டாந்து பொருத்தணும். இதுதான் தத்துவ போதத்தினுடைய வேலை. பொருத்திட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஞானம். அதுக்கு பேர் அதன் ஞானேன ஏவ மோக்ஷம், சம்சார நிவிருத்தி, துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி. எப்ப கிடைக்கும், 11 பொறுக்கி கொண்டாந்து இந்த 3ல வச்சோம்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர். இதுதான் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம், இதுல இருந்து எடுத்து இங்க கொண்டாந்து பிக்ஸ் பண்ணாதான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். கோடான கோடி சம்பாதிச்சாலும் ஹாப்பி லைஃப் யூ கேனாட் என்ஜாய். கோடான கோடி உறவுகளை நீங்க சேர்த்து வச்சாலும் யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். கோடான கோடி அனுபவங்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தே ஆர் ஆல் டெம்பரரி ஹாப்பினஸ். பெர்மனண்டான ஒரு ஹாப்பினஸ் வேணும்னா நான் இங்கெல்லாம் பொருத்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, நான் அதையெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து எங்க வேணாலும் பொருத்தணும், சத்து செத்து. ஏன்னா இதுல இது வரைக்கும் நான் பொருத்தினதே இல்லை, எனக்கு அப்படின்னா என்னே தெரியாது. அப்போ நாங்க பொருத்தாதனால, உண்மையான இடத்துல நான் என்னை பொருத்திக்காததுனால என்ன பண்ணிட்டு நான் கொண்டு போய் கண்ட இடத்துல பொருத்தி சம்சார துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, என்னுடைய துக்கத்திற்கு காரணம் நான் தான். உலகத்தில் யாரும் எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இறைவன் படைக்கவில்லை. நான் தான் என் பிரச்சனைகளுக்கும் துக்கத்திற்கும் காரணம். ஏன் என்னையே கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏங்க அதெல்லாம் நான் பொறுத்துலீங்க, நீங்க என்னங்க சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த தோடு அழகா இல்லை, எங்க பொருத்தி வச்சிருக்கீங்க, அன்னமய. எனக்கு வலிக்குது, எங்க ஓடி பொருத்தி வச்சிருக்கீங்க, பிராணமய. நான் ஒரே சோகமா இருக்கேங்க, மனோமயம். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேங்க இன்னைக்கு, ஏகப்பட்ட ஜாலினா ஜாலி, எங்க கொண்டு பொருத்திட்டீங்க, மனம். நான் எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு எல்லாத்த விட நல்லா தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது அகம்ங்கிறத கொண்டு எங்க பொருத்திட்டீங்க, புத்தி. அப்புறம் நான் தூங்கினேன், தூங்கி எழுந்தேன். தூங்கும்போது பிக்ஸ் பண்றது தெரியாது, எனக்கு காரணம் தெரியுது, நம்ம பிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. நான் கனவு கண்டேன்,
எனக்கு நான் கனவு பார்த்தேன் அப்படிங்கும்போது நானை கொண்டு எங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க? சூக்ஷ்ம சரீரம். கனவும் போது சூக்ஷ்ம சரீரம். நான் எல்லாத்தையும் பார்க்கறேன், நான் எல்லாத்தையும் கேட்கறேன், நான் சாப்பிட்றேன். இந்த கர்மங்கள் ஜாக்கிரத அவஸ்தை. இந்திரியங்கள், என் இந்திரியங்கள் வேலை செய்யும்போது என்ன நினைச்சுக்கிறது? நான் பார்க்கறேன், நான் கேட்கறேன், நான் தூங்குறேன் அப்படிங்கும்போது எங்க கொண்டு பிக்ஸ் பண்றீங்க? இந்திரிய விஷயங்கள் பிளஸ் இந்திரியங்கள் பிக்ஸ் பண்ணியாச்சா? சூக்ஷ்ம சரீரத்துல கொஞ்ச நேரம், ஸ்தூல சரீரத்துல கொஞ்ச நேரம், காரண சரீரத்துல கொண்டு பிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தூக்கம் வரும். அடுத்தது அன்னமயத்துல கொஞ்ச நேரம், பிராணமயத்துல கொஞ்ச நேரம், மனோமயத்துல கொஞ்ச நேரம், விஞ்ஞானமயத்துல கொஞ்ச நேரம், ஆனந்தமயத்துல கொஞ்ச நேரம். நான் தூங்குனேன், நான் கனவு கண்டேன், நான் விழிச்சிருக்கேன்னு சொல்லும்போது என்னது? 3 அவஸ்தை. ஸோ இது எல்லாம் கூட நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்கிறத முதல்ல பிக்ஸ் பண்ணுங்கிறது புரிஞ்சுக்கணும். எஸ்ன்னு புத்தி சொல்லணும். ஆமால, நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எதுவும் நான் அல்ல, இது அனைத்தையும் கடந்தது. எத? சூக்ஷ்ம, ஸ்தூல, காரண, அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, ஜாக்கிரத்து, ஸ்வப்ன, சுசுப்தி அனைத்தையும் கடந்தவளாக நான் இருக்கிறேன். என்னது டெஃபினிஷன்? டைரக்ட் டெஃபினிஷன். சத்து சித்து ஆனந்த சொரூபா. அது தெரியாதனாலதான் நான் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பிக்ஸ் பண்ணி சம்சாரத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். இப்படி கலந்து வச்சிட்டேனா என்னையும் இந்த மாதிரி 11 விஷயத்தை என்ன பண்ணி வச்சிட்டேன்? கலந்து வச்சிட்டேனா பிரிக்க முடியாத, பிரித்து தெரிய மனமேது நானேதுன்னு பிரித்து தெரிய முடியாத அளவுக்கு மனதோடு ஒன்றி, புத்தியோடு ஒன்றி, எங்கெங்க இல்லையோ அதோட ஒன்றி போயிட்டுனா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அரிசியும் கல்லையும் கலந்ததை போல கலந்து நான் புரிஞ்சு வச்சுட்டேன். என்னை கொண்டு அங்கே பொறுத்துறேன்னு என்ன அர்த்தங்க? அதோட கலந்து நான் என்னான்னு எடுத்துக்கிறேன். அப்போ அரிசி கல்லு கலந்துருக்கு போது துக்கம் வாயில போட்டா டோஸ் விழுவோம். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? பிரிக்கணும். பிரிக்க வேண்டிய அதாவது பிரிஞ்சு நான் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு மூட்டை பார்த்தீங்கன்னா கல்லு தெரியாது. எங்க கல்லுன்னு தெரிஞ்சாங்க சாத்துல போட்டு குக்கர்ல போட்டு அழைச்சி உழை வைப்பு நம்ம குக்கர் சத்த வச்சு சாதம் செய்வோம். கண்ணுக்கு தெரியாது. சேர்ந்திருப்பது தேவையற்ற ஒன்று கல்லு, தேவையற்றது. அது அரிசியோட சேர்ந்திருப்பது கண்ணுக்கு தெரியாது. அப்ப என்ன அதோட எடுத்து போட்டா பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும்? கல்லை அரிசியிலிருந்து என்ன பண்ணணும்? அப்படியே பிரிக்கணும். அந்த மாதிரி இந்த 11 விஷயங்களோட சத்து சித்து ஆனந்தத்தோட, அதை நான் எனக்கு என்ன அந்த நான்கிற எண்ணத்தோட என்ன கொண்டு வச்சுட்டு இந்த 11 விஷயங்களை சேர்த்து வச்சுட்டேன்னா அப்ப என்ன பண்ணணும்? கல் அதெல்லாம் அதை என்ன பண்ணணும்? பிரிக்கணும். இப்ப பாருங்க, அப்பதான் துக்கத்திலிருந்து விடுபட முடியும். கல் இல்லாம சாப்பாடு செய்ய முடியும், பிரிச்சாதான். நீங்க பாருங்க, அரிசி பருப்பு சாப்பாடு செய்யறோம், அரிசியும் பருப்பையும் கலந்துடுறோம். பிரிக்கணுமே என்ன? சொல்லுங்க. அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு அரிசி போட்டு உள்ள பருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பிரிக்க தேவையே இல்லை. கஷ்டத்தை கொடுக்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஸோ அது என்ன கண்ணுக்கு தெரியாம என்ன இருக்குது? சேர்ந்து இருக்குதுன்னு தெரியணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த அரிசியில கல் இருக்கா, அந்த மூட்டையில் இருக்கிற அரிசியில கல் இருக்கும், ஐயோ அரிசி போடணும், நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க என்ன பண்ணலாம்? தெரியாதனால அப்படி எடுத்து போட்டுருவாங்க. ஐயோ தெரியலீங்களே. அப்போ சேர்ந்திருப்பது தெரியாமல் இருக்கிற விஷயத்தில் தான் என்ன தேவை? பிரித்து அறியும். சேர்ந்தது தெரியாமல் இருக்கிற போது நம்ம என்ன பண்றோம்? பிரித்து அறியுது. அதுதான் என்னது? தத்துவ விவேகம். இப்ப எது ரெண்டு சேர்ந்து இருக்குது? சத்து சித்து ஆத்மா. சத்து சித்து ஆனந்தங்கிறது ஆத்மா. இந்த 11 என்னது? அனாத்மா. ஆத்மா அது நான் அல்ல. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டோம்? அனாத்மா. அப்ப எப்படி நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறேன்? நான் ஆத்மாவை சத்து சித்த நான் புரிஞ்சுக்கல, அதோட கொண்டாந்து இந்த 11 சேர்த்திட்டேன். சேர்த்தி புரிந்து கொண்டதுனாலதான் சம்சார துக்கம். அப்ப என்ன பண்ணணும்? சாஸ்திரம் என்ன பண்ணுது? தத்துவ விவேகம். பிரித்து எது ஆத்மா அரிசி, எது கல்லுன்னு பிரிச்சு வச்சு சமைத்து சாப்பிடுவதுதான் விசாரம். தத்துவ விசாரம் கலந்து ஆத்மா அனாத்மாவை பிரித்து அறிதல் தான் விவேகம்னா. பிரித்து அறிதல் தான். அப்ப பிரிச்சதுன்னா அதனால எந்த வித பிரச்சனை இல்லைன்னா நீங்க பிரிச்சு அறியவே தேவையில்லை, வகுப்பே தேவையில்லை. அரிசியும் பருப்பு எதுக்கு நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம்? ஆனா அது என்ன பண்ணுது? கல்லு கஷ்டத்தை கொடுக்குதே. சோ என்ன பண்ணி ஆகணும்? நம்ம அதை விளக்கித்தான் ஆகணும்.
சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் இஃப் யூ வாண்ட் ஹாப்பி லைஃப். இல்லைங்க எனக்கு ஹாப்பி லைஃப்லாம் தேவையில்லைங்க, இப்படியே காசு சம்பாரிச்சனா, உறவுகளை சேர்த்து வச்சனா, அனுபவங்களை அனுபவிச்சனா, இதில் இருக்கிற எனக்கு அனுபவமே போதும். ஓகே, கோ ஆன். சாஸ்திரம் நம்மளை கூப்பிடவில்லை. யாரு பிரித்து அறியணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களத்த என்ன பண்ணுது சாஸ்திரம்? கூப்பிடுது. புரியுதுங்களா? மற்றவங்களை கூப்பிடலை. யூ கோ ஆன், என்ஜாய் த வேர்ல்டு, நோ டவுட் இன் தட். டெம்பரரி ஆனந்தத்துக்கு பின்னால தான் நான் போவேன், எனக்கு அதே போதும் போதும். இப்போ என்ன பண்ணணும் நம்ம? புரிஞ்சுங்களா? இப்போ அது என்னென்னு இப்போ பார்க்கணும். 11 விஷயம் கொத்த 14ல் 3 விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? எதை? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்துக்கும் இருக்கிறது சத்து சித்து ஆனந்தம் பிடிச்ச டெஃபினிஷன் புரிஞ்சிடும். ஆனால் இங்கிருந்து என்ன எடுக்கலையே. இந்த 11லிருந்து முதல்ல எடுக்கணும். நான் 2 சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது முதல்ல எடுக்கணும். அப்புறம் தான் கொண்டு எங்கே பொறுத்து நினைய சத்து சித்து ஆனந்தம். அப்போ என்ன படிச்சாகணும்? எங்க நான் என்ன பொருத்தி வச்சிருக்கிறேன் ஒன்னொன்னா பார்க்கணும். அதுதான் போகுது. இப்போ நான் கிளாஸ் இது படிக்கிறேன் பாருங்க. ஆத்மா சத்தியம், அதை தவிர மற்றதெல்லாம் என்னது? மித்யா. இப்ப சத்தியம்னு என்ன? இப்போ ஒரு புது வேர்டு, இந்த 14 இல்லாம இப்ப என்ன வேர்டு வருது? புதுசா ஒரு 2 வேர்டு. சத்தியம்னா என்ன, மித்யானா என்ன? சத்தியம் என்றால் 3 காலத்திலும் எந்த ஒன்று இருக்குதோ அது சத்தியம். புரிஞ்சுக்கிறதுலே சாஸ்திரத்துல ரொம்ப கடினமான வார்த்தை அது 2 தான். கடினம் மீன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இந்த மேலோட்டமா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இருந்தோம்னா அது கடைசி வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் மித்தியான டவுட்டாவே தான் இருக்கும். சத்தியம் என்பது 3 காலத்திலும் இருப்பது. சிருஷ்டிக்கு முன்னும், சிருஷ்டி அப்பமும், சிருஷ்டிக்கு அப்புறமும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா சத்தியம். ஆத்மான யாரு? நான் புரிஞ்சு வச்சது பலவிதம். நான் ஒரு காலத்துல தோன்றிருக்கேன், டேட் ஆஃப் பர்த், நாளைக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டா மாட்டி தோற்றம் மறைவு ஓட்டு மாற்ற போட்டாதான் நானு. நமக்கு தெரிஞ்சது அவ்வளவு. இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்றாரு? நீ உன்னை புரிந்து வைத்தது தவறு, நீ சத்தியம். இந்த இடத்துல என்ன வேணும்? மூக்ஷுத்துவம், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம். இப்போ என்ன சொல்றாரு? ஆத்மா சத்தியம். இன்னும் அதை தவிர மற்றதெல்லாம் என்னது? மித்யா. மித்யானா இப்ப 2 டைப் ஆஃப் ரியாலிட்டி. ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை. இப்போ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சில விஷயங்கள் பார்க்குறோம், இருக்குதுன்னு சொல்கிறோம், சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். அது சத்து அசத்து. சத்துனா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ மாட்டுக்கு கொம்பு இருக்குது, அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. முயலுக்கு கொம்பு இல்லை, அது நான் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் இருக்கு இல்லை. இந்த ரூம்ல பூனை இருக்குது, பூனை இல்லை. இது 2 ரியாலிட்டி, இருக்கு இல்லை. ஆனா மித்யாங்கிறது 2லயும் வராது. அசத்து தான். மித்யாங்கிறது உண்மையில அசத்து தான். ஆனா அந்த முயல் கொம்பு போல இந்த ரூம்ல பூனை இல்லைன்னு சொல்ற மாதிரி டோட்டல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்? கண்ணை திறக்க அனுபவத்துக்கு இருக்கு. ஆனா அது உண்மையான எக்ஸிஸ்டன்ஸ் கொண்ட பொருளே அல்ல. எதுங்க எக்ஸாம்பிள்? இந்த உலகத்தை கண்ணை திறந்து எதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னதுதான்? மித்யா. தனக்கென்று இருப்பு இல்லாதது, தன்னுடைய இருப்புக்கு மற்றொன்றை சார்ந்து இருப்பது, அதுக்கு பேர் தான் மித்யா. இப்ப எக்ஸாம்பிள் தங்கம், லோக்கல் எக்ஸாம்பிள். தங்கம் என்னது? காரணம். அது அந்த இடத்துல அது சத்தியம். நெக்லஸ்ங்கிறது என்னது? மித்யா. ஏன்னா தங்கம்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அங்கே நெக்லஸ்ன்னு ஒன்று நீங்கள் கடைக்கார்ட்ட போய் எங்க தங்க விலை ஓவர் ஆயிடுச்சுங்க, தங்கத்தை நீங்களே வச்சுக்குங்க, எனக்கு நெக்லஸ் மட்டும் கொடுங்க, நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. தனக்கென்று நெக்லஸ் தங்கத்தை தவிர்த்து வேறான இருப்புடையதாக நெக்லஸ் கிடையாது. அப்ப நெக்லஸ்ங்கிறது என்ன? அந்த இடத்துல அது அனுபவத்துக்கு இருக்கு, காட்சிக்கு இருக்கு, அனுபவத்துக்கு இருக்கு. நம்ம தங்க கட்டியெல்லாம் அனுபவிக்க முடியாது, காட்சிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அது காட்சினா அழகழகாக டிசைன் தெரியுது. அப்போ இருக்கு, நெக்லஸ் இருக்கு. ஆனா இருப்ப தேடி பார்த்தோம், அது எக்ஸிஸ்டன்ஸ்னு போய் பார்த்தோம்னா அது எங்க ஓடிடுது? தங்கம். சோ தங்கம்ங்கிறது அந்த எக்ஸாம்பிள் என்னது? சத்தியம். அந்த எக்ஸாம்பிள் நீங்க மறுபடியும் தங்கத்தை குறைஞ்சு பாருங்க, அதுல என்ன ஆயிரும்? நிறைய
மெட்டல், அதுக்கு நிறைய காம்பனன்ட் சேர்ந்ததா தங்கம்னு சொல்ல போகிறோம். அதுவும் மித்தியா தான். கடைசியில் அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த இடத்துல அது சத்தியமாக இருக்குது, நெக்லஸுங்கிறது மித்தியாவாக இருக்குது. அந்த மாதிரி ஆத்மா மட்டும், இறைவன் என்ன சொல்றாரு, ஆத்மான்னு ஒரு தத்துவம் மட்டும்தான் இங்க சத்தியமே. அதை தவிர்த்து மற்ற அத்தனை என்னது, காட்சிக்கும் தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மித்யா. அப்பா இருக்கு இல்லைங்கிறதுல அந்த இல்லைங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கலாம். உண்மையாலுமே இல்லாதது, காட்சிக்கு தோற்றத்துக்கு மட்டும் இருப்பதை போல் இருப்பது அசத்து தான். சத்துனா இருப்பதுன்னு சொல்லிட்டேன். அசத்துங்கிறது இல்லைங்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ ஒன்று டோட்டலா இல்லை, வந்தியா புத்திரக மலடியின் பையன், அதெல்லாம் டோட்டலா கிடையாது. அந்த மாதிரி இல்லை இந்த உலகம். டோட்டலா கண்ணுக்கு முன்னாடி கண் தெரிஞ்சு பார்த்தா எல்லாம் தெரியுது. ஸோ இது என்ன கேட்டகரி, அசத்தாக இருந்தாலும் காட்சிக்கும் தோற்றத்துக்கும் தெரிகிற அசத்து தான். இதுவும் இல்லாதது தான். ஆனா காட்சிக்கும் தோற்றத்துக்கு இது தெரியுது. இன்னொரு அசத்தினுடைய இன்னொரு டிவிஷன் என்ன, தோற்றத்திற்கு வராது, காட்சிக்கு வராது. முயல் கொம்பு எந்த ஜென்மம் எடுத்தீங்களும் முயலுக்கு என்ன கிடையாது, கொம்பு கிடையாது. அது அந்த ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியை நம்ம பார்க்கும்போது தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஒன்று பார்க்குறோம். ஒன்று சத்து, இறைவன் சொல்றாரு இல்லை, நமக்கு தெரியாது எதுதான் சத்து. ஆத்ம சத்து சித்து ஆனந்தம்னு ஒரு ஃபேக்டர் வச்சு பார்த்தீங்களா, நான் அது மட்டும்தான் சத்து. மற்றதெல்லாம் என்னது, அசத்து. அந்த அசத்துல மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு டோட்டலா இல்லாதது, இன்னொன்னு காட்சிக்கு மட்டும் இருப்பதை போல் இல்லாதது. அது இல்லாததுதான், காட்சிக்கு இருப்பதை போல் இல்லாதது. ஒன்னு காட்சிக்கே வராதது. ஸோ அசத்தை ரெண்டா பிரிச்சோம்னா தான் என்ன வரும், ஒன்னு மித்தியா, இன்னொன்னு அசத்து, டோட்டலா இல்லாதது. இப்போ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இதோட நம்ம இன்னையோட எனக்கு சத்திய மித்தியெல்லாம் புரிஞ்சு போயிருமானா, அப்படியெல்லாம் பேசிக்கா இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே போக போக தான் இந்த உலகத்துக்கு மித்தியாத்துவத்தை கொடுக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆத்மா புரிஞ்சுக்கணும், அது ஒரு பார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் இந்த உலகம் மித்தியா. உலகம்னா என்னுடைய பாடி என்னது, உலகம். நான் பார்க்குற சரீரங்கள்ல என்ன உலகம், புரிஞ்சுங்களா? வெறும் கடல் மலையை மட்டும் பார்த்துட்டு கூடாது. பார்க்குற சரீரம், அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே என்னது, மித்யா. இப்போ அடுத்த என்ன வேர்டு, ஆத்மா கஹ. இப்போ சொல்லிட்டாரா ஆத்மா சத்தியம் சொல்லிட்டாரா, ஆத்மான என்ன, அப்பதான் பதில் சொல்றாரு. ஆத்மா மட்டும் சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே குரு, ஆத்மான என்ன? அப்பதான் இந்த 14 வார்த்தைகளும் வரும். ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத்து வியதிரிக்தக. முதல்ல எதெல்லாம் ஆத்மா இல்லை நீ பிடிச்சி வச்சிருக்க பார்த்தியா, இப்போ எல்லாத்தையும் நெகேட் பண்ணி ஆகணும். அப்புறம் தான் சத்து சித்து கடைசி 3 வார்த்தைக்கு வரணும். அப்போ மிச்சம் இருக்கிற 11 வார்த்தையை அவர் என்ன பண்றாரு, நெகேட் பண்ணிக்கிட்டே வராரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத்து வியதிரிக்தக, கடந்தது, 3 சரீரங்களையும் கடந்தது. சூக்ஷ்ம ஸ்தூல காரண ஷரீரத்தை கடந்தது. பஞ்ச கோஷாதீதக, 5 கோஷங்களையும் கடந்தது. 5 கோஷம் என்ன, அந்த வேர்டு முதல்ல அதான் சொல்லிட்டேன். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், 5 கோஷங்களையும் கடந்தது. சன்னு அவஸ்தாத்ரய சாட்சி. இந்த 3 அவஸ்தைகள் வருது பாத்தீங்களா, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. ஜாகிரத்னா விழிப்பு, சொப்பனம்னா கனவு, சுசுப்தினா கனவில்லாத தூக்கம். இந்த 3க்கும் ஆத்மா என்னவா இருக்குது, ஜஸ்ட் கொட்ட கொட்ட சாட்சி, சாட்சியாக இருக்கிற சொரூபம். இது எல்லாத்துல என்ன வந்துருச்சு, 11 வந்துருச்சா. கடைசி என்ன போடுது, டைரக்ட் டெஃபினிஷன். சத்து சித்து ஆனந்த சொரூபக சன்னு. எந்த ஒன்று சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதோ, எத்து திஷ்டதி, எது இருக்குதோ, சக ஆத்மா. குரு சொல்லி முடிச்சிட்டார், அதுக்கு பேர் தான் ஆத்மா. இப்போ ஒரு வேர்டை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவான். ஸ்தூல சரீரம்னா என்ன, எல்லா விளக்கங்களும் வரப்போகுது, நம்ம ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். 11 வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்து அது நீ இல்லைன்னு நெகேட் பண்ணிடுவார். ஸோ தத்துவபோதம் ஒன்றை படித்தா எங்கே போய் நின்றுடலாம், ஆத்மாவில் போய் நம்ம நின்றுடலாம். ஸோ ஒன்னொன்னே நெகேட் பண்ணிடுவார். அப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேட்குறா, ஸ்தூல சரீரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொன்னார், ஸ்தூல
சூக்ஷ்ம காரண சரீராத்து வியதிரிக்தஹா. அப்ப அவன் கேட்கிறான், ஸ்தூல சரீரம்னா என்னங்க? ஸ்தூல சரீரம் கேம். அழகான டெஃபினிஷன். ஸ்தூல சரீரனாங்க ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சரீரம் தான் ஸ்தூல சரீரம். ஆனால் அவர் கொடுக்குறாரு பாருங்க ஒரு டெஃபினிஷன், அற்புதமான டெஃபினிஷன். இந்த சரீரத்துக்கு டெஃபினிஷன் என்ன சொல்றாரு? சுக துக்க ஆதி போக ஆயத்தனம் சரீரம். சரீரம்னா என்னது? சுக துக்க ஆதி, சுகம் துக்கம் முதலிய போகம் அனுபவங்களை அனுபவிக்கிற ஆயத்தனம் இடம் என்னது? சரீரம். சரீரத்துக்கு சீரியமானத்வா சரீரம், தகனத்வா யோகியத்வா நம்ம சொல்லுவோம். சீரியம்னா அழுகக்கூடிய சரீரம்ங்கிற பேர் ஏன் வந்தது? சீரியமானத்வா சரீரம் சொல்லுவோம். அது அழுகக்கூடிய குவாலிட்டி படைச்சது, அதனால அதுக்கு பேர் சீரியமானத்வா சரீரம் பேர். ஏன் தேகம் தேகம்னு ஏன் சொல்றோம்? தகன யோகியத்வா, எரிக்கக்கூடிய தன்மையுடையதால் அதுக்கு பேரு தேகம்னு பேர். இவர் என்ன சொல்றாரு? சுக துக்கங்களை அனுபவிக்கிற ஆயத்தனம், பிளேஸ். ஆயத்தனம் என்னது? பிளேஸ். சுகத்தையும் துக்கத்தையும் நாம அனுபவிக்கிற பிளேஸ் அஸ்தி. அது இல்லாம அடுத்த டெஃபினிஷன், இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு. எங்க நாம கஷ்ட நஷ்டத்துல எங்க அனுபவிக்கிறோம்? உடம்புல தான் அனுபவிக்கிறோம். சுக துக்காதி ஆயத்தனம். ரெண்டாவது டெஃபினிஷன் கொடுக்குறாரு, அதுல இருக்கிற மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் என்ன வருது? அஸ்தி. ஷட் விகாரங்களை சொல்றாரு. அது வந்து சரீரங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அஸ்தி, வயிற்றுக்குள்ள அந்த சரீரம் என்ன ஆகுது? அஸ்தி நிலைக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? ஜாயத்தே, பிறக்குது. சரீரம் ஒரு நாள் பிறக்கும். அப்புறம் என்ன ஆகுது? வர்த்ததே, 14, 15, 16, 17 வயசு வரைக்கும் வர்த்ததே, வளரும். அப்புறம் ஒரு விபரீனமதே, அதற்குள் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆண் சரீரம்னா அதற்குண்டான மாற்றம், பெண் சரீரம்னா அதற்குள் உண்டான மாற்றங்கள் விபரீனமதே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அபக்ஷீயத்தே, சுருங்க ஆரம்பிச்சிடும். 45 இருந்து என்ன ஆரம்பிச்சிடும்? 40 என்ன ஆகுது? சுருங்க ஆரம்பிச்சிடும். வளர்ந்தது சுருங்க ஆரம்பிச்சிடும். தோல் சுருங்கும், முடி நரைக்கும், எலும்புகள் தேயும், சத்தம் வரக்கூடாத இடத்துல சத்தம் வரும். அழகா சொல்லுவார் சுவாமிஜி தான். சத்தம் எங்க வரக்கூடாது அங்க சத்தம் வரும். வாயை திறந்து சாப்பாடுல போடலன்னா தொடக்குங்க. சத்தம் அங்க வரக்கூடாது, அங்க வரும். சத்தம் வரக்கூடாத இடத்துல சத்தம் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் தான் என்னது? அபக்ஷீயத்தே. தோல் சுருங்கும், முடி நரைக்கிறது எல்லாமே என்னது? அபக்ஷீயத்தே. சுருங்க ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்தது சுருங்கி கொண்டு எங்க விட்டுறோம்? வினஷ்யதி, அழியும். இந்த சரீரம் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். இல்லாமல் ஒன்னா எரிச்சிருவாங்க, இல்லையா தண்ணீர் விட்டுருவாங்க. ஏதோ அவங்கவுங்க கலாச்சாரத்தை அந்த மாதிரி இந்த சரீரம் அழிந்து விடும், அழுகி போயிரும், சாம்பலாயிரும். அது என்னது? வினஷ்யதி. ஷட் விகாரவத்து, இந்த மாதிரி 6 மாற்றங்களை கொடையது. யாரு? 6 மாற்றங்களுக்கு உட்பட்டது எது? ஸ்தூல சரீரம்னு வாழ புரிஞ்சுக்கணும். நாட் சூக்ஷ்ம சரீரம், நாட் காரண சரீரம். அப்ப என்ன தெரியுது? என் பாடி அப்படின்னா அதுல 3 இருக்கு. இந்த 3ல ஸ்தூல சரீரம் தான் அழியுது. இறந்ததற்கு அப்புறம் சாம்பலாவது, இல்லாமல் போவது எது? ஸ்தூல சரீரம் மட்டும்தான். அப்ப டெத்துன்னு என்ன? இங்கே என்ன ஆகி போச்சு? சூக்ஷ்ம சரீரம் ஜெயம் தெரிஞ்சிருந்தா சாஸ்திரம் அப்படி அங்க சொல்லுது. உன்னுடைய இறந்ததுக்கு பிறகு உன்னுடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் சாம்பலா போச்சுன்னா சொல்லுது. ஸ்தூல சரீரம் மட்டும்தான் சாம்பலாகுது. அப்ப வாட் ஹேப்பன் டு மை சூக்ஷ்ம சரீரா அண்ட் காரண சரீரா? வெளியில ஓடி போயிருது. முதல்ல பேசிக்கா இதை புரிஞ்சுக்கணும். என்னமா ஆத்மா உள்ள வந்துதாமா, இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா வெளியில போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குதே என்ன? சாஸ்திரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம கிட்ட. ஆத்மா வந்து நீ பிறக்கும் போது உள்ள வந்தது,
இறக்கும் போது ஆத்மா வெளியில போச்சு, ஆத்மா வெளியில போச்சு. ஐயோ, ஆத்மால வெளியில போறதில்லை. தெளிவா இந்த இடத்துல இருந்து கன்ஃபியூஷன் தான் ஜனங்களுக்குள்ள. ஆத்மா எங்க போய் வெளியில போச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்தூல சரீரம் வினஷ்யதி அப்படின்னு ஒரு வேர்டு போடும்போது நமக்கு புரிய வேண்டாமாங்க. வாட் ஹேப்பன் டு சூக்ஷ்ம சரீரா, வாட் ஹேப்பன் டு மை காரண சரீரா? அழிவு என்பது அதற்கு கிடையாது. இட் கெட் அவுட். அதுதான் இறப்பு. எது பாடி விட்டு வெளியில் போகுது? சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் நம்ம புண்ணிய பாப்பியம் தான் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தோட என்ன பண்ணுது? வெளியில போகுது. ஸோ அந்த 6 மாற்றங்களுக்கு உட்படுவது எதுதான்? ஸ்தூல சரீரம் தான். சூக்ஷ்ம சரீரத்துக்கு 6 மாற்றம்னு சாஸ்திரம் இப்ப சொல்லுதாங்க? சொல்லல. ஸ்தூல சரீரம் தான் அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரீணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யத்தின்னு சொல்லுச்சே தவிர சூக்ஷ்ம சரீரத்துல ஜாயத்தே அஸ்தின்னு சொல்லுதா என்ன? ஏன்னா இதை படிக்கும் போது அது சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அது எதுவுமே அது சூக்ஷ்ம இதுக்கு கேட்டகரிக்கே வராது. எது ஜாயத்தே அஸ்தி விபரீணமதேக்கு வராதுன்னு புரிஞ்சுக்கிறதா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். மேலோட்டம்னு என்ன? ஸ்தூல சரீரத்துக்கு எது அழிவு, அது அழிவு. அப்ப அது கண்டு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அது என்ன ஆயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. ஏன் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஏன் அழிவு இல்லை? அது வெளியே போனா தான் இது காலி ஆகுது, அழுக ஆரம்பிக்குது. அது இருக்க வரைக்கும் இது ஆக்டிவா இருக்குது. ஸோ அது வெளியில போனதுனாலதான் இது எதை நோக்கி போகுது? எது சூக்ஷ்ம வெளியில போனதுனாலதான் சூக்ஷ்ம எதை ஸ்தூலத்துக்கு என்ன வருது? நாசம். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தது? வர்த்தத்தை விபரீணமத்தை எல்லாம் போயிட்டு தான் இருந்தது. வினஷ்யதிங்கும் போது சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது என்னது? ஸ்தூல சரீரத்துக்கு உண்டான டெஃபினிஷன். அடுத்து என்ன சொன்னாரு? சூக்ஷ்ம சரீரம் கே. சூக்ஷ்ம சரீரம்னா என்ன? அப்பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைகி, எல்லாமே புது வார்த்தை. அப்பஞ்சீகிருத, பஞ்சீகரணம் ஆகாத. நான் விளக்குற மீனிங் மட்டும் எழுதிக்கிறேன். பஞ்சீகரணம். பஞ்சீகரணம்னாங்க, பஞ்சீகரணம் ஒரு ப்ராசஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் படைக்கும் போது முதல்ல 5 சூக்ஷ்ம பூதங்களை தான் படைச்சார். ஆகாசம், ஸ்பேஸ், வாயு, அக்னி, நீர், பிருத்திவி, பூமி. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம பார்க்கிறோம். பூமியெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனா இறைவன் படைக்கும் போது அதனுடைய சூக்ஷ்ம ரூபத்தை தான் முதல்ல படைக்கிறார். 5 கண்ணுக்கு தெரியாத ஆகாசம், வாயு, அக்னி, ஆபகா, பிருத்திவி, அந்த சூக்ஷ்மத்தை படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன ஆகுது? ஸ்தூல ஆகணுமா இல்லையா? அந்த ஸ்தூல ஆகும் போது நடுவில் ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் இறைவன் மட்டும்தாங்க சொல்ல முடியும். எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது. முதல்ல அதையும் கூட புரிஞ்சுக்கிட்டே வரணும். இந்த ஏரியாவை கை வைக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் குவாலிஃபிகேஷனே கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். ஏன்னா அவர் தானே படைச்சார். நாம வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்ததுங்க. அதனாலதான் பாருங்க, சயின்டிஸ்ட் போட்டு மண்டையை முட்டினாலும் ஒண்ணு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாலே அவர் படைச்சிட்டாரு. அவரு படைச்சதை போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ முட்டி இப்படி படைச்சிருப்பான், இப்படி வந்திருக்குமா, அப்படி வந்திருக்குமா, அது என்னது அசத்திலிருந்து வந்திருக்குமா, சூனியத்திலிருந்து வந்திருக்குமா? சோ அவர்னால மட்டும் இதை படிக்கும்போது கூட என்ன தெரிஞ்சுக்கணும்? The only qualified person to talk about Srishti is Bhagavan alone. Nobody in this world, எப்படிப்பட்ட மகானா வேணா இருக்கட்டுங்க, அவங்க he or she is not qualified to talk about Srishti. அவங்க மண்டையை முட்டிக்கிறாங்கன்னா, செவுத்துல முட்டிக்கிறாங்கன்னா முட்டிக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம். நம்ம தெளிவாய்க்கணும். இறைவன் எப்படித்தான் படைச்சங்கிறாரு? முதல்ல 5 சூக்ஷ்மத்தை நான் படைச்சேன். ஆச்சா, அந்த 5 என்னாச்சு? ஸ்தூல ஆகணும் இல்லையா? அப்பதானே கண்ணுக்கு தெரியக்கூடிய தண்ணி இருக்கும், பூமி இருக்குது. அப்ப அந்த நடுவில் ப்ராசஸ் பேர் என்ன? பஞ்சீகரணம். இவர் என்ன சொல்றாரு இப்போ? அப்பஞ்சீகிருத்த, அதாவது பஞ்சீகரணம் ஆகறக்கு முன்னால இருக்கிற 5 பூதங்கள். ஏன்னா 5 பூதங்கள் பஞ்சீகரணம் ஆயிட்டு என்ன ஆயிரும்? ஸ்தூலம், கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச
ஃபேக்டர்ஸ் 5. ஸோ அப்பஞ்சீகிருத்த பஞ்சீகரணம் நடக்கிறதுக்கு முன்னால இப்ப நாம எதை படிச்சுட்டு இருக்கிறோம்? சூக்ஷ்ம சரீரம் கிம் கொஸ்டின். கண்ணுக்கு தெரியாத என் உடம்புக்குள்ள என்ன இருக்குங்கிறார் இறைவனை. சூக்ஷ்ம சரீரம் உள்ள ஒண்ணு இருக்குடா. இன்னைக்கு அலோபதி அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே ஒத்துக்கு போறதில்ல. லெட் தெம் கோ ஆன் தேர் ஓன் வே. நாம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இறைவன் என்ன சொல்றாரு? உனக்குள்ள இப்ப கண்ணுக்கு தெரியுற ஸ்தூல சரீரத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறாரு? சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூணையும் கடந்தது ஆத்மாங்க நான் புரிஞ்சுக்கிறோம். அவரு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு அவர் MBBS நம்மள சொல்லிக்கல. இந்த மூணையும் கடந்தது நம்மளோட ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மூணையும் கடந்தது ஆத்மான்னு தெரியணும். முதல்ல இந்த 3 இருக்குன்னு தெரியணுமே. அப்பதான் அதை கடந்தது ஆத்மானு புரிஞ்சுக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு இந்த சூக்ஷ்ம சரீரமே என்னன்னு அந்த பையன் ஸ்டூடெண்ட் கேட்கும்போது குரு சொல்றாரு, இறைவன் சொல்றாரு. குரு சொல்றாருனாங்க ஆபீஸ் ஓன் அவர் போதி மரத்துக்கட்டில உட்கார்ந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. உபனிஷத்தில் சொல்லி சொன்ன விஷயத்தை இறைவன் உபனிஷத்தில் இந்த உலகத்தை எப்படி படைச்சேன்னு சொன்னாரோ, உடம்புக்குள்ள 3 சரீரம் இருக்குன்னு யாரு சொன்னாரோ அதை இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? குரு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் புரிஞ்சுக்கணும். இது சங்கராச்சாரியருடைய ஓன் கருத்துக்கள் கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க? போய் உபனிஷத்து படிங்க. சும்மா உபனிஷத்தே படிக்காம சங்கராச்சாரியர் இப்படி சொல்றாரு, மத்வாச்சாரியர் இப்படி சொல்றாரு, ராமானுஜர் இப்படி சொல்றாரு. எங்க 3 பேருக்கு பேஸ் வேதம் உபனிஷத்து. அத சங்கராச்சாரியர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அத மாத்வாச்சாரியர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அத ராமானுஜர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதுதானே, அதுக்கு தானே இறைவன் மூளை கொடுத்திருக்காரு. அது சொல்லப்பட்ட விஷயத்தை சங்கராச்சாரியர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? அது அவர் புரிஞ்ச சங்கராச்சாரியர் எப்படி புரிஞ்சுட்டாருன்னு எப்படி தெரியும்? சங்கராச்சாரியருடைய டெக்ஸ்டுக்குள்ள போனாதான் என்ன தெரியும்? அவர் எதை சாஸ்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. மாத்வாச்சாரியருக்குள்ள போனாதான் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. ராமானுஜருக்குள்ள போறதுனா உடம்புக்குள்ளீங்களா போக முடியும்? டெக்ஸ்டுக்குள்ள போனாதான் தெரியும் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? 3ல எது சரின்னு கண்டுபிடிக்கிற சக்திய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு எது ஓகே, என் புத்திக்கு எது ஓகே அப்படின்னு திங்க் பண்ணுமே தவிர ராமானுஜர் சொல்லிட்டாருங்கிறக்காகவே அது சரி, மாத்வாச்சாரியார் சொல்லிட்டாருங்கிறக்காகவே அது சரி, சங்கராச்சாரியார் சொல்லிட்டாருங்கிறக்காகவே அது சரின்னு நாம ஏத்துக்கொள்ள அதுக்கு பேர் கூஸ்ரத்தான பேர். கண்ணை மூட நம்பிக்கை. நீங்க பாருங்க, இப்ப 3 பேர் நிக்கிறாங்க. யார ஃபாலோ பண்றது? ஜனங்களுக்குள்ள குழப்பம். யார? மாத்வாச்சாரியர் ஐயோ அவர் வேண்டான்னு சொல்லிட்டா, ராமானுஜர் ஐயோ, சங்கராச்சாரியர் ஐயோ. அப்படி இல்ல, 3 பேரு சாஸ்திரத்தை வெளிப்படுத்தினவங்க. சாஸ்திரம் என்ன சொன்னதுன்னு சொல்றாங்க 3 பேர். என்னோட வேலை என்ன? 3 பேர்த்தையும் படிக்கணும். என் புத்திக்கு எது ஏற்புடையதா இருக்குதோ அதை நீங்க ஏத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ இறைவன் சொல்றாரு 3 சரீரம் இருக்குன்னு. அதுக்கு ப்ரூஃப் என் சரீரத்துக்குள்ள இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம இருக்கா இல்லையான்னு ப்ரூஃப்க்கு நான் யாரைங்க போய் வெளியில போய் தேடுறது? ஏங்க என் உடம்புக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கா பார்த்து காமிங்க. ஆஞ்சநேயராட்ட நெஞ்ச பொழந்து காமிட்டா எங்க அங்கேயும் ரத்தம் தாங்க தெரியும், ஹார்ட் தாங்க தெரியும், அங்க சூக்ஷ்ம சரீரம்லாம் தெரியாதுங்க. அப்போ அவங்க சொல்றத வச்சு எஸ் உள்ள இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம். எனக்குள்ள அது அறிவு இருக்கணும். எஸ், உள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அப்ப ஏன் அவங்க கொடுக்குற விளக்கத்தை வச்சு நமக்கு எஸ் சொல்லணும். எப்படி தெரியும்? நமக்கு அதுக்கு முன்னால தெரியாது. உள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் ஒன்று தனியா இருக்கு நமக்கு தெரியுதா என்ன? அப்ப கொடுக்கும்போது எஸ்னா என் அனுபவத்துக்கு அதெல்லாம் எட்டுதா இல்லையா? அவங்க சொல்ற விஷயம் என் அனுபவத்துக்கு எட்டும் போது எஸ். அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம் கிம்னு கேட்கும் போது இவர் என்ன சொல்றாரு? இந்த 5 பூதங்கள் முதல்ல எப்படி படைச்சான் இறைவன்? 5 கண்ணுக்கு தெரியாத பூதங்களாக இருந்தது பாத்தீங்களா? அதுக்கு பேர் அப்பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைஹி கிருதம் சத்கர்மஜம். ஏன் எதை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு டிஃபரண்ட் சூக்ஷ்ம சரீரம் கிடைக்குது? நாயினோட சூக்ஷ்ம சரீரம் வேறையா, பூனையினோட சூக்ஷ்ம சரீரம் வேறையா? சரி, ஸ்தூல சரீரம் என்னதுதான், எல்லாத்துக்கும் வேற வேற தான் கிடைக்குது. மனுஷனுக்குள்ளேயே என்னோட சரீரம் மாதிரி எடுத்தது இல்ல, இன்னொருத்தருக்கு சரீரம் இல்லைங்க.
இல்லைங்களா? என்னோட சரீரத்தை போல என் கண்ணை போல இன்னொருத்தர் கிடையாது, என் காதை போல இன்னொருத்தர் கிடையாது. ஏன் இவ்வளவு சரீரத்தில் நாய் சரீரம் வேற, பூனை சரீரம் வேற, மரத்தினோட சரீரம் வேற, மாமரத்தினோட சரீரம் வேற, வேப்ப மரத்தினுடைய சரீரம் வேற, எத்தனா வேதங்கள். படைக்கிறவரு எதுக்கு இவ்வளவு வேதம்? எதை பேஸ் பண்ணி அவர் படைக்கிறாரு? கர்ம ஜன்யம். நீ செய்த கர்மத்தினால் உனக்கு இந்த விதமான சரீரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் எது டிசைட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஸ்தூலம் வரும். மனிதனுக்கு உண்டான சூக்ஷ்ம சரீரம் முதல்ல பிக்ஸ் ஆனாதான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்தூலம் வருது. ஸோ ஸ்தூல சரீரத்துக்கு நம்ம செஞ்ச புண்ணிய பாப்பம் காரணம்னு புரிஞ்சுக்கிறது எல்கேஜி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அதுக்கு முன்னால் உருவானது எது? என்னுடைய சூக்ஷ்ம சரீரம். அது உருவாவதற்கு காரணம் நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பாப்பம் டிசைட்ஸ் மை நாய் சூக்ஷ்ம சரீரமா, பூனை சூக்ஷ்ம சரீரமா, மனுஷ சூக்ஷ்ம சரீரமா, அந்த மனுஷன்ல இங்க குறை அங்க குறை, சரீரத்தில் எத்தனை குறை இருக்கு, அந்த குறைகளோட சரீரமா எல்லாம் டிசைட் ஆகிறது. இறைவன் இல்லை. என்னோட இது இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் என்னை இந்த குறையோட படைக்கணுங்கிற ஆசைப்பட்டு படைக்கலை. இறைவன் இந்த சரீரத்தை நாயா படைக்கணும்னு படைக்கப்படல. அந்த சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு தோன்றுதுன்னா அதுக்கு முன்னா அந்த மனிதனுடைய சூக்ஷ்ம சரீரம் உருவாகுதுன்னா அதை வச்சுதான் ஸ்தூல சரீரம் வருது. அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம் எனக்கு மனிதனுக்கு உண்டான சூக்ஷ்ம சரீரம் எப்படி கிடைச்சது? பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் பாப்பம் டிசைட்ஸ் மை சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் டிசைட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த ஸ்தூலம் வந்துட்டு போயிடும். அதுக்கெல்லாம் பெருசா என்ன சூக்ஷ்மம் டிசைட் ஆயிடுச்சோ அதுக்கு அந்த ஸ்தூல சரீரம் எனக்கு கிடைச்சிடும். ஸோ கர்ம ஜன்யம் வச்சுங்களா. இதோட நம்ம நிறுத்திக்குவோம். அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.